குட் மார்னிங். ஒரு சில காரியங்களை நாம் மறைந்து மறைந்து என்ன பண்ணுவோம், செய்வோம். பைபிளில் கூட ஒரு சில காரியங்களை மறைந்து செய்யும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் மறைச்சி செய்யணும் அப்படின்னா, நீ தான தர்மம் செய்யும்போது அடுத்தவங்களுக்கு உன் வலது கை செய்கிறது இடது கை அறியாது இருப்பதாக என்று மறைந்து செய்யும்படியாக. அடுத்து நீ ஜெபம் பண்ணும்போது மறைந்திருந்து செய். உன் அறைக்கதவை பூட்டி யாருக்கும் தெரியாம நீ ஜெபம் பண்ணு என்று. மூன்றாவதா, நீ உபவாசிக்கும் பொழுது நீ என்ன பண்ணு, நீ மறைந்திருந்து யாருக்கும் தெரியாம உன் தலையில எண்ணெய் பூசி நீ உபவாசிக்கிறது ஒருவருக்கு தெரியாதபடிக்கு நீ மறைந்திருந்து உபவாசம் பண்ணு என்று சொல்லி. ஒரு சில காரியங்கள் மறைந்து செய்யும் பொழுது அதற்கான ஆசீர்வாதம் உண்டாகிறது. நம்ம வேதத்துல பார்க்கிற பொழுது எளிய தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவார், நீ கேரித்த ஆற்றண்டையில நீ ஒளிந்து கொண்டிரு, உன்னை ஒளித்து கொண்டிரு என்று சொல்லி. அவர் அப்படியாகவே ஒளித்து கொண்டிருப்பார். ஆண்டவர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார், ஒன்றும் குறைவுபட்டே போகாது. இதே போலதான் எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவார், நீ உன்னை ஒரு சில நாட்களுக்கு ஒளித்து கொண்டிரு என்று சொல்லி. அப்படியாகவே அவரும் ஒழித்து கொண்டிருந்தார். நாம கூட இந்த கொரோனா காலங்களில நம்ம ஒருவரிடமும் வெளிப்படாம நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒழித்து வைத்து கொண்டிருந்தோம். எல்லாரும் அவங்க தனித்தனியா அந்தந்த நாட்களில நம்ம ஒளிந்த ஒரு வாழ்க்கை தான். எதனால? ஆபத்திலிருந்து நாம் விடுவிக்கும்படியாக, ஆபத்து அந்த நோய் நம்மை தொற்றிக்கொள்ளாதபடிக்கு தான். அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை மறைத்து வைக்கிற பொழுது அதற்கான ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் என்னுடைய வேலையில, நான் இருக்கிற இடத்துல, நான் சகோதரர்களால எல்லாம் நான் செய்கிறது எதுவுமே வெளியே வரல, எல்லாமே மறைந்திருக்கிறது போலவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க மறைந்திருக்கிறது நல்லது. புறா கண்மலைகளில தன்னை ஒளித்து கொண்டிருக்குமாம். கழுகும் தன்னுடைய பலம் பெறும்படியாக கண்மலையின் மேல தன்னை கொண்டு போய் ஒளித்து வைத்து கொண்டு தன்னை பலப்படுத்தி கொள்ளுமாம். அதே போலதான் நீங்க இன்றைக்கு ஒளிந்திருக்கிற வாழ்க்கை உங்களை பலப்படுத்தி கொள்ள, நீங்க நல்ல ஒரு உயர்வுக்கு வரும்படியாக தான் இப்படியான ஒரு சூழ்நிலை. மறைந்திருந்தவர்கள் எல்லாருமே உயர்த்தப்பட்டார்கள். நம்ம பேருக்கோ புகழுக்கோ நம்ம வெளியே அப்படியா நம்மை நாம் உயர்த்தி கொள்ளாதபடி நம்ம தாழ்ந்திருந்து மறைந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். வேதத்துல இப்படி ஒரு வசனம் உண்டு, என்னை தமது கூடார மறைவிலை மறைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய செய்கைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகுவார். அந்த நாட்கள் நிச்சயமாய் வரும். Have a nice day. Jesus loves you.